ஒதுக்குறீங்கன்னா, அவங்க கிட்ட பழையபடியும் போய் போய் நின்னு காயப்படத விட, ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, அப்பமாவது நம்ம காயம் மிச்சம். மனக்காயங்கள் மிச்சம். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வயதை காட்டிலும், நம்ம குணம் இருக்குல்ல, அந்த குணம் தான் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நம்மள வெளிக்காட்டி காணிக்குது. பாசமா நேசிச்ச உறவு பேசாம போகுதுன்னா, அதுவும் வெறுத்து பேசாம போகுதுன்னா, புலம்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பாசம் வச்சுட்டாங்கல்ல. இப்படி புலம்புறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாதுங்க. எதுவுமே கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால முதல்ல புலம்புறத நிறுத்துங்க. அமைதியா இருங்க. கலங்காதீங்க. வாழ்க்கையில எல்லாமே கடந்து போகும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க வெறுத்துட்டு போறாங்கன்னா, அவங்க அமைதியா சைலன்ஸா கொஞ்ச நாள் அப்படியே இருங்க. உங்க நியாயம் அவங்களுக்கு தெரிய வரும். நீங்க உண்மையானவங்க அப்படின்னா, கண்டிப்பா உண்மை என்னைக்குமே அழியாதுங்க. பொய் அப்போ சுதாரிச்சு சொல்லுவாங்க. பொய்யான விஷயங்கள சொன்னாலும், அது காலப்போக்குல பொய்ங்கிறது தெரிய வந்துரும். ஆனா, உண்மை என்னைக்குமே அழியவே அழியாது.